friends, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tastyல என்ன பார்க்க போறோம்னா ஏடியபிள் கம்ம பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஏடியபிள் கம்ம நம்மளுடைய ஒரு மசாலா பொடியில ஆட் பண்றோம். அது என்ன மசாலா பொடி, எதுக்காக நம்ம அதை நம்மளுடைய மசாலா பொடியில ஆட் பண்றோம்ன்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த ஏடியபிள் கம்ம லெமன் கம் பாதாம் பிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் நம்மளுடைய சாம்பார் பொடியில் ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட்டு, கலரு, ஸ்மெல்லு எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கதாங்க இதை நம்மளுடைய சாம்பார் பொடியில் ஆட் பண்ணேன். இந்த ஐடியா எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி தான் மசாலா பொடி ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத. மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மசாலா பவுடர் ஜேர்னல் அந்த வீடியோ போட்டு போய் பாருங்கள், நான் எப்படிலாம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பேன். அப்படி நான் மசாலா பொடியை ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சூப்பரான பிராண்டட் மசாலாவில் அவங்க சாம்பார் பொடியில் இந்த ஏடியபிள் கம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. நான் இதை என்னுடைய சாம்பார் பொடியில் ஆட் பண்ணியிருந்தேன். உண்மையாக சொல்லணும்னா நான் ஸ்டார்டிங்கில் அரைக்கும் போதெல்லாம் 3 மாதத்துலேயே அதோட கலர் டேஸ்ட்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. ஆனால் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த் ஆனாலும் அந்த சாம்பார் பொடியோட ஸ்மெல்லு, கலர் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல்டாக இருந்ததுங்க. அப்போ அரைச்ச ஒரு சாம்பார் பொடி மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அதில் இருந்து தாங்க நான் என்னுடைய சாம்பார் பொடியில் இந்த ஏடியபிள் கம்மை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, எந்த ஒரு பொருளை நியூவாக என்னுடைய மசாலா பொடியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை நான் ரிசர்ச் பண்ணிவிடுவேன். என்ன தான் நான் ஒரு மசாலா பொடியில் அதை பார்த்தாலுமே நான் அதை என்னுடைய மசாலா பொடியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போய் நான் எதுக்கும் ரிசர்ச் பண்ணலான்ற ஐடியா தோணுச்சு. அப்படி நான் ரிசர்ச் பண்ணும்போது இதை தாராளமாக உணவுப் பொருட்களை ஆட் பண்ணலான்னு இருந்தது. இதை சாம்பார் பொடியில் மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய உணவுப் பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம், ஜிகிர்தண்டா, பல ஸ்வீட்ஸ்லேயே ஆட் பண்ணுறாங்க. காரசாரமான எல்லா பொருட்களையுமே இதை ஆட் பண்ணலான்றதெல்லாம் நல்லா கிளாரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் என்னுடைய சாம்பார் பொடியில் ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, என்னுடைய மசாலா பொடியிலேயே அதிகமாக நான் ப்ராக்டிஸ் பண்ண ஒரே மசாலா பொடி சாம்பார் பொடின்னு. அப்படி என்னுடைய சாம்பார் பொடி டேஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த பொருட்களில் ஏடியபிள் கம்மும் ஒன்று. இதுதாங்க நான் ஏடியபிள் கம்மை என்னுடைய சாம்பார் பொடியில் யூஸ் பண்ண மெயின் ரீசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.